ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கோவிட்க்கு முன்னாடி நிறைய பேர் பிசினஸ் பண்ணவங்க பிசினஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல பிசினஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் சேல்ஸ் மட்டுமே பார்த்து ஹாப்பி ஆவாங்க. பட் ப்ராஃபிட், எக்ஸ்பென்ஸ் லீக்கேஜ் இதையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இப்படி பார்க்காம இருக்கிறப்போ வர்ற பணம் ரொட்டேஷன்ல பிசினஸ் குள்ள மட்டுமே ரொட்டேட் ஆகி, பட் ப்ராஃபிட், எக்ஸ்பென்சஸ் லீக்கேஜ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. வர்ற பணத்தை அவங்க பிசினஸ் குள்ள ரொட்டேஷன்லயே போட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ப்ராஃபிட்டை எடுத்தும் வைக்க முடியாது, ப்ராஃபிட் என்னன்னு கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது ஒரு பக்கம் இருக்க, எக்ஸ்பென்சஸ் எப்படி போயிட்டு இருக்கு, கண்ட்ரோல்ல இருக்கா, என்னென்ன லீக்கேஜ் இருக்கு அதையும் பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் சேல்ஸ் அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ட்ராமாட்டிக் சிச்சுவேஷனை அனலைசிஸ் பண்ணாம விட்டா உங்க கம்பெனி நெக்ஸ்ட் சர்வைவல்ல இருந்து டவுன் ஆயிடும்.